அவங்க தங்கச்சிக்காக அண்ணன் கஷ்டப்பட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஃபிலிம்மு. படம் கான்செப்ட் நல்லா இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையை நல்லா எடுத்து கூறியிருக்காரு டைரக்டர். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் மேனேஜரும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே படத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க. சாங்ஸ், பட்டர்ஃப்ளை சாங் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். குழந்தைங்க ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா புரிஞ்சுப்பாங்க. சின்ன பசங்களும் அந்த ஃபேமிலி சாங் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ பசங்க எல்லாருமே ஓரளவு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. படம் நல்லா இருக்கணும். படம் ரியலாகவே சூப்பராக இருந்தது. அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிச்சாண்டி கேரக்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவர் பேர் காத்து கருப்பு கலை. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நிறைய ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டலில் தங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா ஆக்சுவலி ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. நல்ல ட்விஸ்ட் இருக்குது. எல்லோரும் பார்த்தா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மூவியாக இருக்குது. அண்டு ஈவன் காத்துக்கருப்பு அவங்களோட அது செம்ம ஃபன்னாக காமெடியாகவும் இருக்குது, அண்டு ரியாலிட்டிஸாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் த்ரில்லிங்காக போகும். செகண்ட் ஹாஃப் தான் ரியாலிட்டி என்னான்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ தான் ரூம் பாய் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படின்னா கேரக்டர் ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் அதோட லீடே கிடைக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புது டைரக்டர் ஜெகன் ராயன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் எல்லாமே புதுமுகம் தான், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். பார்த்துட்டு ரிவ்யூ நான் பார்த்தது வரைக்கும் படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. க்ரைம் த்ரில்லர் படம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதில் என்னோட பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் ஹீரோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மிஸ்டர் அந்த ரெண்டாவது வில்லனாக வருவார், அவர் பேர் குணான்னு சொல்லிட்டு, அவர் தான் வசூல் மன்னன். அந்த படத்தில் எல்லாம் வசூல் கொடுத்து அவங்களோட குருக்கு கொடுப்பாரு, அதாவது அவங்களோட பாஸ்க்கு. ஸோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட கேரக்டர் அவர் குணான்ற கேரக்டர். அவர் ரியல் நேம் சிட்டி ராஜா. படத்தோட அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். படம் நல்லா அருமையாக இருக்குது. எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குது. த்ரில்லிங்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் லவ் சப்ஜெக்டாக இருக்குது. அதே சமயத்தில் அண்ணன் தங்கச்சி பாசமும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டாப்பிக்கும் நல்லா சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கேமராவும் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கக்கூடிய படம் தான் இருக்குது. பொழுதுபோக்காக பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எல்லா சமயத்தில் அது சப்ஜெக்டும் நல்லா இருக்குது. அருமையான நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்ல ஃபேமிலி படம் தான். படம் இல்லை, ஃபேமிலியில் நடக்கிற இது தான் படம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓரளவு பார்க்கலாம். வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக. பாட்டுலாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பரவாயில்ல, ஹீரோ நல்லா ஃபஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஈஸ்வரர் வச்சா நைஸ். இல்லை, ஹோட்டலில் இருக்கிற இது தான் படம். ஹோட்டலில் அந்த கேமரா வச்சு ஸ்பை கேமரா வச்சு இது பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அவேர்னஸ் ஃபிலிம் தான். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப இதுவாக இல்லை, வல்கராட்டி அந்த மாதிரி ரொம்ப மோசமெல்லாம் இல்லை. சூப்பராக இருக்கு படம். புரியல? இல்லை, கதை யூஸ்வலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா நான் லினியராக பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் ரொம்ப சீரியஸாக இன்டர்கப்பாக வர ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும் பயங்கரமாக. இல்லை, அதான் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும், ரூம் பாய் மாதிரி. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ஆக்சுவல் கதை என்னன்னு தெரியும். மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்தது. அதான் ஸ்க்ரீன் ப்ளே தான் நான் லினியரில் பண்ணியிருப்பாங்க, அது நல்லா போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் என்னது ரூம் பாய் நல்லா இருக்கு. த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஓகேவா? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு.
பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் படம் தான், இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம் ஃபேமிலி மாதிரி இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. சஸ்பென்ஸாக போகுது. நல்லா ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. என்னென்னா இந்த ஹோட்டல்ஸில் ஸ்பை கேம்லாம் வைக்கிறாங்களே, அதுக்கு வந்து இது வைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இந்த காசு கேட்டு இது பண்ண ஃப்ராட் பண்ணுறாங்களே, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க.